வணக்கம். நம்மள நெறைய பேருக்கு மனசுக்குள்ள ஒரு கோபம் இருக்கும் இல்லையா? இத்தனை வருஷம் படிச்சோம். ஆனா நாம வாழ்ற வாழ்க்கைக்கும் இந்த படிப்புக்கும் துளி கூட சம்பந்தம் இல்லையேன்னு ஒரு ஆதங்கம். இந்த விரக்திக்கு உண்மையான காரணம் என்ன? வாங்க, அத பத்தி தான் இப்போ ஆழமா பார்க்க போறோம். பாருங்க, இந்த ஒரு கேள்வியில தான் எல்லாமே அடங்கியிருக்கு. கல்விங்கிறது அறிவ வளர்க்கணும், அறியாமைய உடைக்கணும்னு சொல்றோம். ஆனா உண்மையிலேயே நம்ம கல்வி அதை செய்யுதா? பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் படிச்சும் ஏன் அந்த அறியாமை அப்படியே இருக்கு? இதுதான் நம்மளோட தேடலோட முதல் புள்ளி. சரி, முதல் கட்டத்துக்குள்ள போலாம். அதாவது நம்ம கல்வி முறை ஏன் தோத்து போகுது, அதோட அடிப்படையான பிரச்சனை என்னங்கறத முதல்ல பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் கண்டிப்பா இருக்கும். ஸ்கூல்ல கெமிஸ்ட்ரியில இந்த ஹன்ஸ் ரூல்னு ஒண்ணு வரும், ஞாபகம் இருக்கா? அத மாதிரியே எத்தனையோ விதிகளை, ஃபார்முலாக்களை அர்த்தமே புரியாம மனப்பாடம் பண்ணிருப்போம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நிஜ வாழ்க்கையில அதால நமக்கு என்ன பிரயோஜனம்? இதுதாங்க நம்ம கல்வி முறையோட பெரிய பிரச்சனைக்கு ஒரு சின்ன சாம்பிள். பிரச்சனையே இங்கதாங்க தொடங்குது. கல்விங்கிறது ஒரு அறிவை தேடுற பயணமா இல்லாம வேலைக்கு போறதுக்கான ஒரு டிக்கெட்டா மாறிடுச்சு. மார்க் 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 தான் முக்கியம்னு ஆனதால பசங்க எதுக்கு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி டீச்சர்ஸ் எதிர்த்து ஏதாவது கேட்டுட்டா அத ஒழுக்கமின்மைன்னு முத்திர குத்திடுறாங்க. இப்படி கேள்வி கேட்காமலே வளர்ற ஒரு தலைமுறை அதோட அறியாமைய அப்படியே தூக்கிட்டு தானே போகும். சரி, இப்படி குருட்டு மனப்பாடம் பண்றதால என்னதான் நடக்குது? உண்மையான அறிவுக்கும் வெறும் தகவலுக்கும் என்ன வித்தியாசம்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. இப்ப நீங்க பாக்குற இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கல்வி முறை என்ன பண்ணுதுன்னா, மாணவர்களை அறிவாளிகளா மாத்துறதுக்கு பதிலா ஒரு தகவல் சேமிச்சு வைக்கிற கிடங்கா மாத்திட்டு இருக்கு. பாருங்க, அறிவுங்கிறது ஏன்னு கேள்வி கேட்க வைக்கும். ஆனா தகவல் அது என்னங்கறதோட நின்னுடும். மனசுல எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாம அப்படியே காத்துல காணாம போயிடும். மறுபடியும் அந்த ஹன்ஸ் ரோல் உதாரணத்துக்கே வருவோமே. சில மெட்டல்ஸ் ஏன் மேக்னெட்டா மாறுதுன்னு அதோட நிஜ வாழ்க்கை பயன்பாட்டை சொல்லி கொடுத்திருந்தா அது அறிவு. ஆனா அத சொல்லாம வெறும் விதியை மட்டும் சொன்னா அது ஒரு அர்த்தமே இல்லாத சுமை. எக்ஸாம்காக மனப்பாடம் பண்றோம், எக்ஸாம் முடிஞ்சதும் அப்படியே மறந்துடுறோம். இது போக போக நம்மளோட யோசிக்கிற திறனையே மழுங்கடிச்சிடும் இல்லையா? இந்த பிரச்சனை ஒரு தனிப்பட்ட மாணவனோட மட்டும் நிக்கல. இது எப்படி ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தையே மாத்தி அமைக்குதுன்னு அடுத்ததா பார்க்கலாம். கல்வி என்ன பண்ணுதுன்னா, கூட படிக்கிறவன தோஸ்தா பார்க்காம ஒரு போட்டியாளனா பார்க்க வைக்குது. இதனால என்ன ஆகுது? அதிக சம்பளம், பெரிய வீடு, காரு, ஆடம்பர வாழ்க்கை, இது மட்டுமே வாழ்க்கையோட லட்சியம்னு நினைக்கிற ஒரு சுயநலமான கூட்டம் உருவாகுது. இவங்களுக்கு அப்பா படுற கஷ்டமோ, சமூகத்துல நடக்கிற ஊழல், வறுமை பத்தியும் எந்த ஒரு அக்கறையுமே இருக்காது. சரி, இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். நாம கிளாஸ் ரூம்ல கத்துக்கிற அந்த மனப்பாட முறைக்கும் உலகத்துல நடக்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கிற திறனுக்கும் என்ன சம்பந்தம்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு, இந்தியாவுல உருத்தோட விலை ஏன் ஏறுது? இந்த கேள்விக்கு நம்ம படிப்பு பதில் சொல்லுமா? இதுக்கும் எங்கேயோ நடக்கிற அரசியலுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குன்னா நம்புவீங்களா? வெறும் தகவல்களை மட்டும் வச்சுக்கிட்டு இதை புரிஞ்சுக்கவே முடியாது. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். நீங்க இப்ப பாக்குறது ஹார்முஸ் நீரிணை. உலகத்தோட மொத்த எண்ணெய் வர்த்தகத்துல கிட்டத்தட்ட 20-30%. யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு சின்ன பாதை வழியாதான் நடக்குது. அப்போ இது எவ்ளோ முக்கியமான இடமா இருக்கும்? இப்போ இந்த தொடர் சம்பவங்களை பாருங்க. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை வருது. உடனே ஈரானோட அதிகாரி ஒருத்தர் இந்த ஹார்முஸ் நீரிணை வழியா போற ஒவ்வொரு கப்பலுக்கும் $2 மில்லியன் கட்டணம் வசூலிக்கலான்னு சொல்றாரு. இதனால உலக வர்த்தகமே பாதிக்கப்படுது. கப்பல் வாடகை ஏறுது, உர உற்பத்திக்கு தேவையான இயற்கை எரிவாயு வரத்து குறையுது. உடனே உலக அளவுல உரத்தோட விலை ராக்கெட் வேகத்துல ஏறுது. அதோட நேரடி பாதிப்பு உரத்தை இறக்குமதி பண்ற இந்தியாவை தாக்குது. பாத்தீங்களா, எங்கேயோ ஈரான்ல ஒரு அரசியல்வாதி பேசின ஒரு வார்த்தை இங்க நம்ம ஊரு விவசாய எப்படி பாதிக்குதுன்னு. இதுக்கு பேர் தான் கிரிட்டிக்கல் திங்கிங். தனித்தனி சம்பவங்களா பார்க்காம எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு பாக்குறது. சரி, இந்த உலக அரசியல்ல இருந்து மறுபடியும் நம்மளோட சொந்த வாழ்க்கைக்கும் வேலைக்கும் வருவோம். டைம் டெப்ட், அதாவது நேர கடன். இந்த வார்த்தைய நல்ல கவனிங்க. இது ஒரு விதமான நவீன அடிமைத்தனம். நம்ம சம்பாதிக்கிற பணத்தை விட அந்த பணத்துக்காக நாம செலவு பண்ற நேரம் ரொம்பவே மதிப்பு வாய்ந்தது. ஆனா கடைசியில அந்த நேரத்தையும் இழந்து சோர்வும் மன அழுத்தமும் மட்டும்தான் நமக்கு மிச்சமாகுது. யோசிச்சு பாருங்க, எஜுகேஷன் லோன், ஹோம் லோன், வெஹிக்கிள் லோன்னு ஒரு முடிவே இல்லாத கடன் சுழற்சியில நம்ம சிக்கியிருக்கோம். இந்த கடன் அடைக்கிறதுக்காகவே நம்ம வேலை செஞ்சாகணும். இந்த வேலையை விட்டு வெளியேறவும் முடியாது. எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாம, சுய தேடலும் இல்லாம இப்படி எந்திர மாதிரி உழைக்கிறது நம்ம ஒரு மிஷனா மாத்துறதே தவிர நமக்கு எந்த விடுதலையும் கொடுக்கறதில்ல. இப்போ இந்த வரிய பாருங்க. இதுதான் நாம இவ்ளோ நேரம் பேசுனதோட மொத்த சாராம்சம். அறிவுங்கிறது நமக்கு விடுதலைய தரணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த கல்வி முறையும் வேலை முறையும் நம்ம அதிகாரத்துக்கும் ஏந்திரங்களுக்கும் அடிமையாதான் வச்சிருக்கு.
சரி, இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? அந்த தீர்வுக்கான முதல் படி உங்க கையில தான் இருக்கு. இந்த ஸ்லைட கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது நம்ம எதிர்காலத்த பத்தி பேசுது. இன்னைக்கு மனப்பாடம் பண்றது தான் வெற்றியா பார்க்கப்படுது. ஆனா ஒரு 2035ல யோசிச்சு பாருங்க. ஏஐ எல்லா தகவலையும் ஒரு நொடியில கொடுத்துரும். அப்போ மனப்பாடம் பண்ற ஆளுக்கு என்ன வேலை இருக்கும்? அந்த நேரத்துல யாரு ஆழமா சிந்திச்சு கேள்வி கேக்குறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. விஷயம் ரொம்ப சிம்பிள். மனப்பாடம் பண்றவங்களோட காலம் முடிய போகுது. பகுத்தறிந்து சிந்திப்பவர்களோட காலம் ஆரம்பிக்க போகுது. அதனால ஏன் ஒரு விஷயத்த நீங்க கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறீங்க பாருங்க. அதுதான் அறியாமைங்கிற சங்கிலிய உடைக்கிற முதல் படி. உங்க கேள்விகளை, உங்க சந்தேகங்களை ஒருபோதும் சாதாரணமாக நினைக்காதீங்க. ஆக இந்த ஒரு கேள்வியோட நான் இந்த பகுதியை முடிச்சுக்கிறேன். இவ்ளோ வேகமா மாறிட்டு வர இந்த உலகத்துல இதுக்கேத்த மாதிரி நாம எப்படி தயார்படுத்திக்க போறோம்? யோசிங்க. பதில் நம்ம ஒவ்வொருத்தரோட கையிலயும் தான் இருக்கு.